மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த விவகாரம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணுகியிருக்கிறது. இது இந்தியாவிலேயே இதை ஆதரித்து அணுகி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்கின்ற அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் இது ஏதோ இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் நடப்பது போல ஒரு மாயையை கட்டமைத்து தமிழகத்திலே போராடாத துறைகளே இல்லை என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் உதயநிதி அன்கோவை தவிர மற்ற அத்தனை பேரும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போது துடைத்தெறியப்படும் தூர எறியப்படும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களிலிருந்து அரசு ஊழியர்களிலிருந்து செவிலியர்களிலிருந்து துப்புரவு பணியாளர் வரை மேல்மட்டத்திலிருந்து கடைமட்டம் வரை ஐஏஎஸ் கலெக்டர்கள் தான் என்ன பண்ணலை. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மணல் கடத்தல் அது சம்மந்தமாக ஸ்டே வாங்கி இவங்களுக்கு சாதகமாக அதை தமிழக அரசு செயல்படுவதால் அவங்க எதுவும் பண்ணலை. 5 மாவட்ட கலெக்டர்களை சஸ்பெண்ட் பண்ணது மணல் கொள்ளையில் இல்லை அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதை ஸ்டே பண்ணாங்க, அங்கே போய் ஸ்டே பண்ணாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உடனே தவறான தகவலை சொல்லி அவங்க எங்க சஸ்பெண்ட் என்ன தவறான ஐஏஎஸ் ஆபீசர் பேர்ல சஸ்பென்ஷன் எடுக்க முடியுமா? நோட்டீஸ் கொடுத்தாங்களா? அந்த நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் எடுத்து தஞ்சை மாவட்டத்திலிருந்து நாமக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு பொய்ங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்த இல்ல. இதுல போய் தமிழக அரசு ஸ்டே வாங்கினது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? உச்ச நீதிமன்றத்துல என்னது அது பொய்யா சொல்றேன்னா இஸ்ரோ ஆராய்ச்சிக்கு பேரு சஸ்பென்ஷனா? இஸ்ரோ ஆராய்ச்சியின்படி இங்க 6500 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை நடந்திருக்கிறது என்று அமலாக்கப் பிரிவு நோட்டீஸ் கொடுத்தது தமிழக அரசுக்கு. அந்த பகுதியில இருந்தா தொகை தவறா இருக்கட்டும், விஷயம் தவறா 5400 கோடியா 6400 கோடின்னு சொன்னா அது இஷ்யூ தவறா? அங்க நடந்த மணல் கொள்ளையை பற்றி அமலாக்க பிரிவு நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சென்றதும் இங்க இருக்கிற கலெக்டர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதும் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்படி இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலையும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளும் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தணும்ல, நம்மளும் கட்சி நடத்துறோம்ல, நம்மளும் இந்த கான்கிரீட்டான கூட்டணியை வச்சு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம்ல தமிழகத்தில். அதற்காக நாங்களும் ஒரு போராட்டம் நடத்துகின்ற அடிப்படையில் காசாவை எதிர்த்து பார்த்தாங்க. காசாவில் இருக்கிற மக்களுக்கு உணவு கிடைக்கல, ரைட்டு. இங்கே போராடுகின்ற ரிப்பன் பில்டிங்க்கு பக்கத்தில் உணவுக்காக போராடுகின்ற அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் பேச மாட்டீங்க. எங்கேயோ இருக்கிற காசாவை பார், அமெரிக்காவை பார், உகாண்டாவை பார்னு நீங்கள் பேசுவீங்க. சரி விடுங்க. இப்போ அது இந்த எஸ்ஐஆருக்கு வந்துடுறேன். ஆர்டிகிள் 324 326 வரை தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற தேர்தல் ஆணையத்திற்கான உரிமை, தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இந்தியாவில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை நடத்துறது, நேர்மையான வெளிப்படையான தேர்தலை நடத்துவது. இந்த எஸ்ஐஆர் என்பது ஏதோ இப்போதான் வந்துட்டது மாதிரி. ஏற்கனவே 1952 8வது முறையாக இப்ப நடக்குது. ஏற்கனவே 2002ஆம் ஆண்டு நடந்திருக்கிறது. சரி, 10வது முறையாவே நடக்கட்டும். அதுல எண்ணிக்கையில் இங்க பிரச்சனை கிடையாது. 8வது முறைன்னு தான் எனக்கு வந்த தகவல். சரி விடுங்க, உங்களுக்கு வந்த தகவல் அப்படி இருக்கலாம். இப்ப மட்டும்தான் தவறு நடக்கிறது என்பது போல நீங்க இதே எஸ்ஐஆரை எதிர்த்து ஏற்கனவே பீகார் தேர்தலுக்கு முன்னையே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அதுல இருக்கிற 12 ஆவணத்தை மட்டுமல்லாமல் ஆதார் என்கின்ற 13வது ஆவணத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆல்ரெடி அப்ஹெல்டு பை த பீகார் எலெக்ஷன் இதுல ஆல்ரெடி அப்ஹெல்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. எதுவும் புது எஸ்ஐஆர் இருக்கானா? இப்ப நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அழகா சொல்லியிருக்காங்க. 9136 வாக்குகள் கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில் 9136 வாக்குகள் அதிகமாக போலியான வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கீங்களா? அப்ப அவங்க சொன்னது உண்மையா? அப்படிதான் நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது நீங்க சிஏஏ வந்தபோது என்ன சொன்னீங்க? இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் நீக்கப்படும், கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் நீக்கப்படும். உங்களுக்கு தெரிஞ்ச எங்கேயாவது உங்க நண்பர்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டனா? பொய்யாக புனைச்சுருட்டு கதைகளை சொல்லி அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடுவது உங்களுடைய வேலை. இந்த எஸ்ஐஆர்ங்கிறது எங்க மெயினா காசிநாத பாரதி நீங்க தெரியாம பேசுறீங்களா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே பேசிட்டே போறீங்களா? சொல்லுங்க. நீங்க சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் எப்போ முழுமை பெறும்னா நேஷனல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பண்ணாதான் முழுமை பெறும். சரி, சரியா? அவங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க? மேற்கு வங்கத்துல பங்களாதேசிகள் 40 லட்சம் பேர் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அங்க வந்திருக்கிறாங்க.
அவங்க வந்து ஓட்டரா மாறுறாங்க. அதுல நிறைய தவறுகள் ஏற்கனவே அஸ்ஸாம்ல வந்து பங்களாதேஷ் ஒரு நிமிஷம் இருங்க, கிடையாது, மியான்மர் முஸ்லிம்கள். நீங்க எல்லாமே தப்பு தப்பா சொல்றீங்க. 1966க்கு முன்பு அஸ்ஸாம்ல வந்து அந்த மக்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கப்பட்டது பங்களாதேசிகளுக்கு. அதனால வந்து அங்க எஸ்ஐஆர் நடத்தப்படவில்லை. இங்க நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு தேர்வு நடப்பதற்கு முன்பு மாணவர்கள் கேட்பார்கள், இந்த தேர்வு ஒத்தி வச்சிருவாங்களா? குறிப்பா நீங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல எழுதுற மாணவர்களை கேட்டீங்கன்னா இந்த தேர்வை ஒத்தி வச்சிருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. 3 முறை ஏற்கனவே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கும், 4வது முறை ஒத்தி வைக்கிற போது இன்னமும் ஒத்தி வைப்பாங்களான்னு கேட்பாங்க. அதே போல ஏன் இந்த தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? நாங்க இன்னொரு பிரதான கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிறோம். தேர்தல் அந்த ஓட்டிங் மிஷின்ல தப்பு நடக்குதுன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க வெற்றி பெற்ற கர்நாடகத்திலையும் நீங்க வெற்றி பெற்ற தெலுங்கானாவிலையும் மட்டும் ஓட்டிங் மிஷின் தப்பு பண்ணலையா? ஆம் ஆத்மி வெற்றி பெற்ற பஞ்சாப்ல தப்பு பண்ணலையா? அப்ப பொய்யான கதைகளை எதையோ ஒன்று சொல்லி மக்களை ஒரு பதட்டத்திலே வச்சிருந்து நம்ம செய்கிற தப்புகளை மறைப்பதற்கு மறைமாற்றுகின்ற வேலையை தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டை சொல்றேன். நான் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா 2009 உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அந்த இயர் எனக்கு சரியா தெரியல. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வாக்குகளை போட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். குறிப்பாக தமிழகத்தில் சென்னையில் நடந்த 136 வார்டு கவுன்சிலர்கள் தேர்தலில் மொத்தமாக முறைகேடுகள் நடைபெற்றது என்று சொல்லி அன்றைக்கு நீதியரசராக இருந்த மாண்புமிகு நீதியரசர் இப்ராஹிம் கலிபுல்லா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் உட்கார்ந்து ஏன் ஓட்டையை யாரை போட்டு போயிட்டாங்க? பி.கே. மிஸ்ரா அவர்கள் அழகாக சொன்னார், நெருப்பு கோழி வந்து தன்னுடைய தலையை மண்ணுக்குள்ளே புகைத்துக் கொள்வதை போல இந்த தவறுகளை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி 136 கவுன்சிலர் தொகுதியில ஆம்ஸ்டாங் தொகுதியாகிய 135 பாக்கி 135 மறுதேர்தலை நடத்தியது. அன்றைக்கு அந்த தவறுகளை செய்தவர்கள் யார் என்று சொன்னால் பங்குகுமார் என்ற அன்றைக்கு இருந்த ரவுடியை வைத்துக் கொண்டு அந்த தவறுகளை மொத்தமாக மக்களுடைய வாக்குகளை திருடி மக்களுடைய வாக்குகளை நேரடியாக நின்று தவறாக போட்டவர்கள் திமுக காரர்கள். இவர்கள்லாம் நியாயத்தை பேசுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். கால அவகாசம் இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. நான் என்ன கேட்கிறேன், அடுத்த தேர்தலுக்கு பண்ணுங்கன்னு சொல்றீங்க. இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் நீங்க நான் சொல்ற குற்றச்சாட்டை நீங்க தவறு இருந்தா நீங்க மறுத்துக்கீங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து ஒரே ஒரு தொகுதி ஆம்ஸ்டாங் சுயேட்சையால் என்று ஜெயிச்சதுனால அந்த ஒரு தொகுதியை தவிர பாக்கி 135 மறுதேர்தலை அறிவிச்சது தேர்தல் ஆணையம். அன்றைக்கு அந்த தவறுகளை செய்தவர்கள் திமுக காரர்கள். இவர்கள்லாம் நேர்மையை பத்தி பேசுவதற்கு இந்த எஸ்ஐஆர்ல என்ன தவறு சொல்றீங்க? 2 மாத கால அவகாசம், நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் சேர்ப்பு. அதுல 3 முறை இது பண்ணலாம். பிஎல்ஓ இருக்காங்க, பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க உங்க கட்சியினுடைய ஏஜென்ட் பிஎல்ஏஸ் நீங்க நியமிக்கலாம். பூத் லெவல் ஏஜென்ட்ஸை எல்லா கட்சியுமே நியமிக்கலாம். இதுல இந்த 1 மாசம் வந்து அவர்களுடைய ரிவிஷன் மறுபார்வை அவங்களுடைய இதை வந்து வெரிஃபை பண்றாங்க. திரும்ப வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் எப்ப வெளியிடுறாங்க? டிசம்பர் 5 இருந்து ஜனவரி 7 வரைக்கும் அந்த 1 மாசம். 2 மாச கால அவகாசங்கிறது போதாது. நான் இன்னும் 6 மாசம் கழிச்சு தான் நாங்க செய்யணும்னு சொன்னீங்கன்னா இந்த 6 மாச கால இடைவெளியில லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிடுவா. அவனுடைய வாக்குகள் பொய்யாக அதுல இருக்கும். இதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க. இதுல என்ன தவறு இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். சார் ஒருவேளை இவர் பேசிட்டு இருக்கும்போது நிறைய ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதை நான் சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. நீங்க அவர் பேசுனதுல பெரும்பாலான தகவல்கள் ஒரு ஃப்ளோர்ல தீர்ப்பு தானே, 1-2 சரியா சொல்லிருக்காங்க. ஒட்டுமொத்தமா மார்க் கொடுக்க முடியாது. இல்ல நீதிமன்றம் கண்டிப்பது என்பது வேறு, மக்கள் மன்றம் கண்டிப்பது என்பது வேறு. நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிடல, யாரு பேசும்போது நீங்களும் குறுக்கிட கூடாது. முதல்ல நம்ம வந்து எஸ்ஐஆர் பத்தி ஸ்டேட்மென்ட்னு சொன்னீங்களா, ஏதாவது சொல்லுங்க. நான் சொல்றேன், இல்ல சும்மா சொல்ல கூடாது, வேகா சொல்லுங்க. சார் நீங்க அவர்ட்ட பேசுங்க, இப்ப அவர் என்ன பேச கூடாது. நீங்க கலெக்டர் சஸ்பென்ஷன் சொன்னது ஃபால்ஸ், தொகையை சொன்னது ஃபால்ஸ், ரோஹிங்கியா முஸ்லிம்களை பத்தி சொன்னது ஃபால்ஸ், எல்லாமே ஃபால்ஸ். ஏன் ரோஹிங்கியா முஸ்லிம் சொன்னது அசாமுக்குங்க, அகதிகள் முகாம் வச்சிருக்கீங்க கிடையாதுங்க. நான் இருக்கிற தகவல் அசாம்ல அகதிகள் முகாம் சொல்றீங்க. பங்களாதேஷுக்கு வந்தவங்க ஈஸ்ட் பெங்கால் நீங்க மேற்கு வங்காளத்துக்கு வந்தவங்க கிழக்கு வங்காளத்துக்கு வந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு குடியுரிமை கொடுக்கல. ஹோம் மினிஸ்ட்ரி எங்க கொடுத்திருக்கு? பிரச்சனை அதுதான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தான் சிஏ கொண்டு வந்தாங்க. சார் பொய் சொல்லாதீங்க. என்ன பொய்ன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றது பொய் சார். எது பொய்ன்னு சொல்றீங்க? நீங்க எந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு கரெக்ட்டா சொல்லுங்க. நான் தப்பா தெரிஞ்சுக்கிறேன். நீங்க இப்ப ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு ரெப்ரசன்டிங் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏதோ நான் ஒரு லையர்ங்கிற மாதிரி சொல்ல கூடாது. என்ன ஓட்டர் ஐடி கிடைச்சிருக்குன்னு சொல்றது பொய் சார். ஓட்டர் ஐடியை பத்தி நான் பேசுறேன். நீங்க அதானே சொல்றீங்க. சிஏ எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு காரணத்தை தான் நான் சொன்னேன்.
சிஏஏ எதற்காக கொண்டு வரப்பட்டதுங்கிற அவங்க- காரணத்தை தான் நான் அவங்க சொன்னேன். குடியுரிமை Citizenship வாங்கிட்டாங்க. Amendment Act எதுக்காக கொண்டு வரப்பட்டதுங்கிறதா சார், சொன்னேன். அவங்க இங்க வந்து சிட்டிசன் ஆவறதுக்கு ட்ரை பண்றாங்க. இல்ல, எப்படி try அத பண்ண பேன் முடியும்? பண்றதுக்காக தான் அந்த ஆக்டை கொண்டு இல்ல, வரப்பட்டதுங்கிற எப்படி கருத்தை try நான் பண்ண சொல்றேன். முடியும்? அஸ்ஸாம்ல எப்படி try இருந்த பண்ண முன்னாள் முடியும்? தேர்தல் கமிஷனர் எப்படி? பெயர் ஞாபகம் இல்ல இல்ல சார். ஏதாவது நான் தப்பா சொல்றேனா? இந்த நீங்க- ரோஹிங்கியா முஸ்லிம் இல்ல பத்தி நான் சார், சொல்ற உங்க கருத்துக்கள் understanding தப்பா? தப்பு. நான் தினமணி நாளிதழிலையும் இந்த இந்து தமிழ் நாளிதழிலையும் நான் படிச்சதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்து நான் ஏதோ தமிழ் பொய்யா, நாளிதழ் ஏதோ எழுதுனா- மிஸ்லீட் பண்றதற்காகவோ யாரும் சார், எந்த இங்க நான் கம்யூனிட்டியை ஒண்ணே தவறா ஒண்ணு சொல்வதற்காக நான் சொல்லல. தினமணி நாளிதழோ என்ன? இந்து தமிழ் நாளிதழோ அரசாங்கத்தோட ஆவணம் கிடையாது. விவாதிக்கிறீங்களா? 135 கவுன்சிலர் தொகுதியில மறுதேர்தல் நடந்துச்சு, அதை பத்தி பேசுங்களேன். நீங்க அது ஓட்டு சார், பத்தி- தனியா வைங்க, ஒரு நாளைக்கு வரலாம். மாநில சார், சார், திரும்ப சார், பாருங்க. சார், சார், அது சார், ஜனநாயகத்துக்கு அசிங்கம். சார், அதை பத்தி தனியா வைங்க. யார் யார் எப்படி களை ஓட்டு போடுறாங்கிற தனியா பேசலாம். கொஞ்சம் கம்முனு இருங்க. நீதிமன்றத்தினுடைய அமர்வு அந்த நீதியரசர் சொல்றாரு, நான் ஓட்டு போட போனேன். மாண்புமிகு நீதியரசர் வந்து இப்ராஹிம் கலிபுல்லா, நான் ஓட்டு போட போனேன். சார், ஏன் கள்ள ஓட்டு ஓட்டு போட்டாங்க? போடுறது நடிகர்கள் எப்படிங்கிறத பத்தி சுவாதிகளுடைய ஓட்ட போட்டாங்க, எந்த கட்சி போடியா? எப்படி போடுறாங்கிற பத்தி ஒரு நாளைக்கு பேசலாம். மாநில இப்ப தேர்தல் SIR ஆணையம் பத்தி சொன்னது. பேசலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு என்னைய comment சரி, கொஞ்சம் பண்ணுங்க. அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னுடைய கருத்துக்கள் தவறு. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். என்னைய பர்சனலா நீங்க கமெண்ட் பண்ண உங்க கூடாது. பர்சனலா கமெண்ட் இல்ல. நீங்க உங்க பர்சனலா கமெண்ட் பண்ணி சொல்றியா? அதுக்கான உண்மையை சொல்லுங்க, நான் தவறா இருந்தா திருத்திக்கிறேன். எங்களை personal நீங்க comment பண்ணலையா? நீங்க சொன்னீங்க. அமைதியா நீங்க உட்காருங்க. சொன்னீங்க. பொய் அமைதியா சொல்றீங்க. உட்காருங்க சார். சார், உங்கள்ட்ட வந்துட்டேங்கிறதுக்காக நீங்க பேசாதீங்க. இல்ல, தவறு. நீங்க எத்தனை தவறு. தடவை எங்களை தவறுங்க. attack என்ன நான் பண்ணி சொன்னதுல பேசுறீங்க? என்ன கருத்து தவறு? நீங்க சொன்னதெல்லாம் தப்பு தான் சார். நான் சொன்னதுல சார், என்ன கருத்து? சார், நீங்க அமைதியா உங்க அடுத்த இருங்க. வாய்ப்பு அமைதியா பேசுங்க. நீங்க மற்றவங்க பேசுங்க சார்.